ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் 100% பேச ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேங்க. நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் வச்சு எப்படி சென்டென்ஸ் பேசணும், இந்த வேர்ட்ஸ்லாம் எந்தெந்த சென்டென்ஸில் எப்படிலாம் வரும், எப்படி பேசணும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். இங்கே டூ, டிட், வில், கேன், குட், ஷுட், ஆம், இஸ், ஆர், வாஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப். இந்த டூ அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்ப். இதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க. ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆக்சிலரி வெர்போட நம்ம நாட் வச்சு பேசும்போது அந்த சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக மாறுது. பாருங்கள், டூ அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்ப். இதோடு கூட நம்ம நாட் வச்சு பேசும்போது டு நாட், டு நாட், ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொல்ல வரும்போதெல்லாம் டு நாட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களாங்க? நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம பேசிக் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா டிட், இதோட நாட் வரும்போது டிட் நாட். என் கூட சேர்ந்து நீங்களும் பேசணும். பின்னாடி பேசுகிறீங்களா? டு நாட், டிட் நாட், வில் நாட், கேன் நாட், குட் நாட், should not, am not, is not, are not, was not. இப்போ இந்த 10 ஆக்சிலரி வெர்போட நாட் சேர்ந்து வருதுனால இன்றைக்கி நம்ம எல்லா சென்டென்ஸும் நெகட்டிவாக தான் பேச போகிறோம். எப்படி பேசுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல் மூலமாக ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோங்க. அடுத்த மாதத்துக்கான ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டு நாட் இதை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸில் பேசணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு கீவேர்ட் மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டு நாட் அப்படிங்கிறத எங்கே பேசணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், கவலைப்படாதே. இப்போ நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து டைரெக்டாக ஒரு செயலை செய்யாதே அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே தான் டு நாட் வச்சு பேசணும். அங்கே போகாத, இங்கே உட்காராத, வேகமாக ஓடாத, வேகமாக சாப்பிடாத, இதை எழுதாத, இப்படி கிறுக்காத. பாருங்களேன், டைரெக்டாக ஒரு ஆக்ஷனை செய்யாத அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம டு நாட் வச்சு பேசணும். இந்த டு நாட் அப்படிங்கிறத நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படியாவது உங்களுக்கு புரியணுங்க, நீங்கள் எப்படியாவது பேசணும். ஓகே, பேசுங்க. உங்களோட ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. பாருங்களேன், இங்கே கவலைப்படாத டேரெக்டாக சொல்கிறோம், கவலைப்படாத. அப்போ எப்படி பேசணும்? ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், டோன்ட், கவலைப்படுறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் worry. இப்போ கவலைப்படாத அப்படின்னா டோன்ட் worry, டோன்ட் worry, கவலைப்படாத. நெக்ஸ்ட் ஒன், அதை தொடாதே. அதை தொடாத. அம்மா பார்த்திங்கன்னா சூடாக சாப்பாடு வந்து டேபிளில் வச்சுருப்பாங்க, பிள்ளைங்க அதை போய் தெரியாமல் தொட போவாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க? அதை தொடாதப்பா, தொட்டால் பயங்கரமாக சுடும், அதை தொடாத. எப்படி சொல்லாங்க அதை? வெரி குட், சூப்பர். இப்படி தான் பேச ஆரம்பிக்கணும். மெதுவாக பேச ஆரம்பிக்கணும், கண்டிப்பாக பேச முடியும். அதை தொடாத அப்படின்னா டோன்ட் டச், டோன்ட் டச் அப்படின்னா தொடாத. அதை அப்படின்னா தேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தேட் இப்படின்னு சொல்லலாம், இட் இப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? டோன்ட் டச் தேட், டோன்ட் டச் தேட், அதை தொடாதே. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பேசுங்க, இதை தொடாத. இந்த மாதிரிலாம் நீங்களாகவே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையும் சொல்லாத.
ஒரு முக்கியமான விஷயத்த என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ ஷேர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பயம், ஐயோ அவன் யார்கிட்ட சொல்லிடுவானோ அப்படின்ட்டு. அப்போது அந்த இடத்துல டேரெக்டாக ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொல்லியிருக்கேன், யார்கிட்டையும் சொல்லாத. அப்போ அதை நான் எப்படி சொல்ல இங்கிலீஷில்? வெரி குட், சூப்பருங்க. புரியுதா உங்களுக்கு? டோன்ட் எங்கே வச்சு பேசணும்? ஒரு ஆக்ஷனை செய்யாத. டோன்ட் என்ன ஆக்ஷனோ அந்த ஆக்ஷனை பேசுங்க, முடிஞ்சு. பாருங்கள், டோன்ட் என்ன ஆக்ஷனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? சொல்லாதே. சொல்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சொல்கிறதுக்கு சொல் அப்படின்னா டெல். ஓகேங்களா? டோன்ட் டெல், சொல்லாத. யாரிடமும், யாரிடமும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. டோன்ட் டெல் எனி ஒன். எனி ஒன் அப்படின்னா யார்கிட்டையும். ஓகேங்களா? டோன்ட் டெல் எனி ஒன். டோன்ட் டெல் எனி ஒன், யார்கிட்டையும் சொல்லாத. இப்போ உங்களுக்கு டோன்ட் வச்சு எங்கே பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? டோன்ட் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை செய்யாதுன்னு சொல்லி டைரெக்டாக சொல்லும் போது டோன்ட் வச்சு பேசுவோம். இந்த டோன்ட்டை நம்ம வேர்போட கனெக்ட் பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பேசுவோம். நான் இப்போ சாப்பிடலை, ஒரு ஆக்ஷனை நான் இப்போ செய்யலை அப்படிங்கிறதுக்கும் டோன்ட் வச்சு தான் பேசணும். பாருங்களேன், நான் இப்போ சாப்பிடல, ஐ டோன்ட் ஈட் நவ். நான் இப்போ சாப்பிடலை, ஐ டோன்ட் ஈட் நவ். நான் இப்போ போகலை, ஐ டோன்ட் கோ. ஈஸியாக இருக்கா? ஒரு ஆக்ஷனை செய்யாத அப்படின்னாலும் நம்ம டோன்ட் வச்சு டைரெக்டாக பேசும்போது அந்த டோன்ட் ஃபஸ்ட்டு தான் வரணும். ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு நம்ம பேச வரும்போது அந்த டோன்ட்டை ஃபர்ஸ்டே போட்டு நீங்கள் பேசுறீங்க. புரிஞ்சா? இதுவே ஒரு ஆக்ஷன் நான் இப்போ செய்யலை அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு அப்புறம் தான் டோன்ட் வரும். ஐ டோன்ட் ஈட் நவ், ஐ டோன்ட் கோ நவ். புரியுதா? ஈஸியாக இருக்கா? சிம்பிளுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டோன்ட் எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த டோன்ட் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு ஆக்ஷனோட கனெக்ட் பண்ணும்போது அது ப்ரெசண்ட்டோட தான் வரும். ஐ டோன்ட் கோ தேர் நவ், நான் இப்போ அங்கே போகலை. ஐ டோன்ட் குக் நவ், நான் இப்போ சமைக்கலை. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷனோடு தான் சேர்ந்து வரும், ப்ரெசண்ட்டில் வரும். அதுவே நம்ம டைரெக்டாக ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொல்ல வரும்போது டோன்ட் டச் தட் அப்படின்னா இப்பயும் தொடாத, ஃப்யூச்சர்லேயும் தொடாத. டோன்ட் கோ தேர், இப்பயும் போகாத, ஃப்யூச்சர்லேயும் போகாத, இன்றைக்கும் போகாத, நாளைக்கும் போகாத, எப்பயும் போகாத. ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? டோன்ட் அப்படின்னா இவ்வளோதாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா 1000க்கும் மேற்பட்ட நிறைய குட்டி குட்டியான சென்டென்ஸை உங்களாலேயும் சூப்பராக பேச முடியுங்க. உங்களுக்கு டோன்ட் வச்சு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும், பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிட் நாட். டிட் நாட்டை நம்ம சுருக்கி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பாருங்கள், டிடென்ட். இந்த டிடென்ட் நம்ம டின்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களாங்க? உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த வீடியோவில் நான் டிடென்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதை இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசும்போது ஐ டென்ட் அப்படின்னு நம்ம பேசணும். ஓகேங்களா? ஹி டென்ட் இந்த மாதிரி பேசணும். பட் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நிறுத்தி நிதானமாக டிடென்ட் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்கேன். ஓகே ஓகே இப்போ பாருங்களேன், அவன் என்னிடம் சொல்லலை. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடென்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி எந்த இடத்துல எப்படி பேசணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். டிட் நாட் இதை தான் நம்ம டிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த காலத்தில், அதாவது நேற்று, முந்தா நேற்று, போன வாரம், போன மாதம் நடந்து முடிந்ததை பற்றி பேசுகிறோம். ஆனால் அது நடக்கலை. கடந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கலை, செய்யலை அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம டிடென்ட் அப்படின்னு நம்ம பேசணும். ஓகேங்களாங்க? புரியுதா? ஈஸி இருக்கா? பாருங்களேன், அவன் என்கிட்ட சொல்லலை. நேற்று உன்னை வர சொன்னேன், அவன்கிட்ட சொன்னேன், அவன்கிட்ட எதுவும் சொல்லலையா, ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க. கடந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கலை தானே, அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஏங்க அவன் என்கிட்ட சொல்லலைங்க, நாங்கள் அங்கே போகலைங்க, நேற்று நைட்டு நாங்கள் படிக்கலை, ஒரு ஆக்ஷன் நடக்கலைன்னு சொல்ல வரோம். ஓகே, பேசலாமா? ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது, ஃபாலோ பண்ணி பேசுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா
யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? அவன். யார் ஒரு ஆக்ஷனை செய்யலை, அவங்க தான் சப்ஜெக்ட். அவன், அவன்னா ஹி. நெக்ஸ்ட் ஒன் டிட் நாட், இதுதான் நம்ம பேசணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் he didn't. ஓகே, என்ன ஆக்ஷனை செய்யலை? அதான் verb. என்ன ஆக்ஷன்? சொல்லலை. he didn't tell. அவன் சொல்லலை. யார்கிட்ட சொல்லலை? என்கிட்ட, மீ. தட் சொல்லலாம். he did not tell me. he did not tell me. அடுத்து பாருங்களேன், அவள் நேற்று பள்ளிக்கு வரல. அவன் நேற்று ஸ்கூலுக்கு வரல. நேற்று அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவள் நேற்று ஸ்கூலுக்கு வரல. எப்படி பேசலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்கள். she did not come to school. very good, சூப்பருங்க. she didn't come to school. எப்போ வரலன்னு சொல்லியிருக்கோம்? நேற்று, yesterday. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? ஷீ அப்படின்னா அவள், இந்த ஷீ தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? டிட் நாட், டிட் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்போட நாட் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு செயலை அவள் செய்யலை, அந்த நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, செய்யலை. அப்போ அந்த நெகட்டிவாக காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆக்ஸிலரி வெர்போட நாட் ஆட் பண்ணி பேசுகிறோம். இதை மட்டும் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் மறக்காதீங்க. ஏன்னா சில பேருக்கு இது புரியவே புரியாது. ஏன் டிட் வருது, ஏன் நாட் வருது? ரொம்ப சிம்பிள். ஒரு ஆக்ஷனை நெகட்டிவாக சொல்கிறோம், அதனால் ஆக்ஸிலரி வெர்போட நாட் ஆட் பண்ணி பேசுகிறோம். she did not, she didn't. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? she did not come to school yesterday. அவள் நேற்று பள்ளிக்கு வரலை. நீங்களா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் நேற்று ஸ்கூலுக்கு போகலை. அவங்க நேற்று ஸ்கூலுக்கு வரலை. எங்கள் மேம் நேற்று காலேஜுக்கு வரல. புரியுதா? ஈஸியாக இருக்கா? எங்கள் தமிழ் டீச்சர் நேற்று ஸ்கூலுக்கு வரலை. நீங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் தெரியுதுன்னா அந்த சென்டென்ஸை வச்சே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 சென்டென்ஸ் நீங்களாகவே உருவாக்கி பேசுங்க. கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. நீங்களும் சரளமாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் அவனை கூப்பிடலை. எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, அவன் மட்டும் வரல, நான் அவனை கூப்பிடல. சொல்லுவேன் பார்த்தீங்களா, அவன் மட்டும் ஏன் வரல, நான் அவனை கூப்பிடல. நேற்று நீ அவனுக்கு கால் பண்ணியா, நேற்று அவனை கூப்பிட்டியா? மறந்துட்டேன், சாரி, நேற்று நான் அவனை கூப்பிடல, கால் பண்ணலை. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஓகே, நான் அவனை கூப்பிடலை, நான் அவனை கால் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? வெரி குட், சூப்பர். டிட் நாட், நம்ம டிடன்ட்னு சொல்லணும். ஐ டிடன்ட் இல்லை அப்படின்னா டிட் நாட். டிட் நாட்டை நம்ம பிரித்து தான் எழுதணும். ஓகேங்களா? ஓகே, ஐ டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ப் என்ன? கூப்பிடலை, கால். நான் பிரித்தே பேசுகிறேங்க. ஐ டிட் நாட் கால், நான் கூப்பிடலை. யாரை கூப்பிடலை? அவனை. அவனை எப்படின்னா எப்படி சொல்லலாம்? நிறைய நேரங்களில் சொல்லுவோம். நான் அவனை பார்த்தேன், நான் அவனை கூப்பிட்டேன். சொல்லுங்க பார்த்தீங்களா? எப்படி பேசலாம் தான்? இங்கே அவனை எப்படின்னு வந்திருக்கு, நான் அவனை கூப்பிடலை. சில பேர் இப்படி யோசிப்பீங்க, தப்பு கிடையாதுங்க. ஐ டிட் நாட் கால் ஹீ. பேச ஆரம்பிக்கிறவங்க இப்படி யோசிப்பீங்க, தப்பு கிடையாதுங்க. நம்ம தப்பு பண்ணி தான் இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஓகேங்களாங்க? அப்படி தான் நம்மளால் முடியும். ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் தமிழில் தான் பேசியிருக்கோம். புதுசாக ஒரு மொழி கற்றுக்கிடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தப்பு கிடையாது. நீங்கள் இப்படி பேசக்கூடாது, பேசாதீங்க. ஐ டிட் நாட் கால் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை, ஹீனா அவன், ஹீனா அவன், ஹிம் அப்படின்னா அவனை. ஓகேங்களா?
ஐ டிட் நாட் கால் ஹிம், நான் அவனை கூப்பிடலை. இந்த மாதிரி நீங்களும் பாஸ்ட் டென்ஸ் வச்சு நிறைய சென்டென்ஸை ஃபாஸ்ட்டாக நீங்கள் பேச ஆரம்பிங்க, கண்டிப்பாக பேச முடியும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா do not, did not பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு டிட் நாட் வச்சு உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த டிட் நாட் வச்சு நிறைய சென்டென்ஸ், நிறைய கிராமர், ரூல் அண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நான் இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் தனியாகவே பார்த்தீங்க அப்படின்னா 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த 30 days கிளாஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த 30 days கிளாஸ் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த 30 days கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. நான் அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ப்ளஸ் சொல்லிக் கொடுக்காத நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா 30 days கிளாஸஸ்க்குள்ளே பிடிஎஃப்குள்ளே இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா will not. இந்த will not அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு செயல், ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு இன்றைக்கி காய்ச்சல், ரொம்ப முடியலை, நான் சொல்கிறேன் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டேன், ஏன்னா இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் 2-3 நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டேன். ஒரு ஆக்ஷனை எதிர்காலத்தில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். புரிஞ்சா? அங்கே தான் will not வச்சு பேசணும். ஒரு செயல் எதிர்காலத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? புரிஞ்சவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா. ஓகே, இப்போ இந்த will not அப்படிங்கிறது நம்ம won't அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? won't சொல்லுங்கள், won't. இந்த will not இதை நம்ம சுருக்கி கொஞ்சம் ஒரு சென்டென்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுக்கு won't அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? I won't, he won't, they won't, we won't. புரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இப்போ நீங்களே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் எழுத மறந்துட்டேன், சாரிங்க. சப்ஜெக்ட், ஆக்ஸிலரி வேர்ப், வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நான் சென்னைக்கு போக மாட்டேன், எனக்கு ரொம்ப வேலை இருக்குது ஊரில், அதனால் நான் இப்போதைக்கு சென்னைக்கு போக மாட்டேன். எப்படி பேசலாம்? I won't go to Chennai. I won't go to Chennai. எப்பவுமே நீங்கள் ஒரு சிட்டியோட நேமாக ஒரு சென்டென்ஸோட சென்ட்ரலையோ லாஸ்ட்டில் எழுதும் போது கண்டிப்பாக ஷுட் பி எப்படி இருக்கணும்? கேப்ச் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, I won't go to Chennai. I won't go to Chennai. நான் சென்னைக்கு போக மாட்டேன். இப்போ இதே இடத்துல இப்போ பாருங்களேன், நான் மதுரைக்கு போக மாட்டேன். எப்படி பேசலாம்? நீங்கள் பேசுங்க, என் கூட சேர்ந்து பேசணும். நான் மதுரைக்கு போக மாட்டேன். சூப்பர், வெரி குட். பாருங்களேன், உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுது தானே, அப்புறம் நீங்கள் கவலைப்படுறீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுக்கு இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். டெய்லி நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அதை வச்சு நீங்கள் டெய்லி அன்னன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதும் இங்கிலீஷ் பேசிடலாம். ஒரு 6 month கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இதை நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ரொட்டீனில் இதை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோன்னா இங்கிலீஷில் சூப்பராக பேச ஆரம்பிச்சிடலாம். நான் இருக்கிறேன், பார்த்துக்கலாம் நாங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். நாங்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டோம். எப்படி பேசுகிறீங்க அதை? நாங்கள் we won't play. சூப்பருங்க, கரெக்டாக பேசிட்டீங்க. கிரிக்கெட், we won't play cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டோம். we won't play cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டோம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் இங்கே வரமாட்டார்கள். அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, முடிச்சுட்டு டைம் இருக்காது, அதனால் இங்கே வரமாட்டாங்க. அவங்க அப்படியே போயிடுவாங்க. அவங்க இங்கே வரமாட்டாங்க. அவங்க இங்கே வரமாட்டாங்க. ஆன்சர் பண்ணுங்கள். they won't come
வெரி குட். ஹியர். ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகேங்களா? தே won't come here. That's it. They won't come here. அவங்க இங்கே வரமாட்டாங்க. இந்த won't அப்படிங்கிறத நம்ம will not இப்படி நம்ம எழுதலாம், இப்படி நம்ம பேசலாம். ஓகேங்களா? they will not come here. they will not come here. அவங்க இங்கே வரமாட்டாங்க. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? did not, அதுக்கு முன்னாடி do not பார்த்தோம், did not பார்த்தோம், இப்போ will not. do not அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட், did not அப்படின்னா பாஸ்ட், will not அப்படின்னா ஃப்யூச்சர். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்களேன். எல்லா சென்டென்ஸ்லையுமே சப்ஜெக்ட் வரும், ஆக்சிலரி வெர்ப் வரும், அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் வரும். ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் ஆக்சிலரி வெர்ப் பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் வரும். இதுவே நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். ஓகேங்களாங்க? இது சின்ன ரூல் தான், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். வில் நாட் வச்சு இங்கே 3 தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லணுங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இப்போ புதுசாக ஒரு புக் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த புக்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்குக்கான வீடியோ, ஆடியோ, ப்ராக்டிஸ் ஷீட்டுக்கான PDF எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4th பார்த்தீங்க அப்படின்னா cannot. இந்த cannot அப்படிங்கிறத நம்ம can't அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள் பார்க்கும். cannot அப்படிங்கிறத நம்ம can't அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை நம்ம எப்படி நம்ம தமிழில் பயன்படுத்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு செயலை இப்போ செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அங்கெல்லாம் நம்ம cannot, அதாவது can't அப்படின்னு பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அம்மாவோ அப்பாவோ கடைக்கு போக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்னால் கடைக்கு போக முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணாமலே, செய்து பார்க்காமலே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் செய்ய முடியாது, போக முடியாது, ஓட முடியாது, படிக்க முடியாது, சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. எங்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் நீங்கள் முயற்சி பண்ணாமலே, செய்து பார்க்காமலே நீங்கள் அதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு சொல்லிடுறீங்களோ அங்கே தான் நீங்கள் can't வச்சு பேசணும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? கான்செப்ட் இது தான். இதை வச்சு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். என்னால் இன்றைக்கி வர முடியாது, என்னால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வர முடியாது, என்னால் இன்றைக்கி வேலைக்கு வர முடியாது. ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். என்னால் இன்றைக்கி வர முடியாது. ஆன்சர் பண்ணுங்கள். ஐ காண்ட் கம் டுடே. ஐ காண்ட் கம் டுடே. ஐ காண்ட் கம் டுடே. இன்றைக்கி என்னால் வர முடியாது. இது நீங்கள் cannot வச்சு நீங்கள் பேசலாம், எழுதலாம். ஐ cannot come today. சில பேர் எழுதும் போது இந்த can not தனித்தனியாக பிரித்து எழுதுவீங்க. கேன் நாட், இங்கே ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பு வேணாம். ஓகேங்களா? இப்படி சேர்த்தே எழுதிடலாம். இப்படி தாங்க எழுதணும். ஓகேங்களா? இது எம்மு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் என். ஓகே, புரியுதா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ என்னால் இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவனால் இன்றைக்கி வர முடியாது. எப்படி சொல்லலாம்? அதை எப்படி பேசலாம்? he cannot come today. இப்போ அதுவே அவங்களால இங்கே வர முடியாது, எப்படி சொல்லலாம்? they cannot come here. அல்லனா they can't come here எப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் எடுத்தாவே எவ்வளோ சென்டென்ஸ் பேசலாங்க, நிறைய பேசலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அவளால் நடனம் ஆட முடியாது. காலில் அடிபட்டிருக்கும். டேரெக்டாக அந்த இடத்துல சொல்கிறோம் அவளால் டான்ஸ் ஆட முடியாதுப்பா. எப்படி பேசலாம்? வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. she can't dance. அவ்வளோதான், முடிஞ்சு. she can't dance. she can't dance இல்லை she cannot dance. நெக்ஸ்ட் ஒன், அவனால் நீந்த முடியாது. சூப்பருங்க, நிறைய பேர் பேசிட்டீங்களே. he can't
ஸ்விம், அவனால் நீந்த முடியாது. இப்போ இதுவே அவனால் வேகமாக ஓட முடியாது. He can't run fast. அவனால் படிக்க முடியாதுப்பா. He can't study. அவனால் சமைக்க முடியாது. He can't cook. பாருங்களேன் எவ்வளோ சென்டென்ஸ் பேச முடியுது. இங்கிலீஷ்னால் அவ்வளோதாங்க, ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த காண்ட் வச்சு நிறைய இடங்கள் நம்ம பேசுவோம் தமிழில். அதை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த ஒரே ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதாங்க முடிஞ்சு. ஓகேங்களா? ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ஐயோ எனக்கு பேச முடியலையே, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், இப்போ எனக்கு புரியுது, கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுது மகா சொல்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சே நீங்கள் திங்க் பண்ணுங்கள், அதை வச்சே நீங்கள் யோசிங்க, அதை வச்சே பேசுங்க, அதை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. இந்த 3 செஞ்சால் போதும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க, திங்க் பண்ணுங்கள், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேச ஆரம்பிங்க, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ்னால் ஒரு தடவை பேசுகிறதுனா ஒரு தடவைங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா நிறைய தடவை அதையே நம்ம பேசி 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 என்ன பண்ணுறதுன்னா பயிற்சி செய்கிறது. ஓகேங்களா? இந்த 3 மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யோசிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுங்க, பேசுனதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை கண்டினியூவாக என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, மறக்கவே மறக்காது. ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு காண்ட் வச்சு உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குட் நாட். இந்த குட் நாட் அப்படிங்கிறத நம்ம குடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். குடென்ட். ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம எந்த இடத்துல எப்படி நம்ம பேசும்போது பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்க, அந்த ஆக்ஷனை உங்களால் ஃபுல்லாக பண்ண முடியல, அங்கே தான் நீங்கள் குட் நாட் வச்சு பேசணும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நேற்று இரவு என்னால் தூங்க முடியலை. நேற்று நீங்கள் நல்லா தூங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, தூங்க ரொம்ப ட்ரை பண்ணிங்க, ஆனால் கரண்ட்டு ஃபுல்லாக இல்லாதனால பயங்கரமாக கொசுக்கடி, தூங்க முடியல. பாருங்களேன், ஒரு ஆக்ஷனை நீங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. என்ன ஆக்ஷன் செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க? நல்லா தூங்கணும்பா, காலைல எந்திக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா தூங்க நல்லா ட்ரை பண்ணிங்க, ஆனால் பவர் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா கொசு கடிக்குது, தூங்க முடியல, வெக்கையாக இருக்குது. புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆக்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணிங்க, ஆனால் அந்த ஆக்ஷனை உங்களால் செய்ய முடியலை. ஓகே, பேசலாமா? ஓகே, எப்படி பேசலாம் பாருங்களேன். ஸ்ட்ரக்சர் மறந்து போகுது. சப்ஜெக்ட் குட் நாட் குடென்ட்னு சொல்லலாம். வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் V1 அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் ஃபார்ம் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, நேற்று நைட்டு நல்லா தூங்க முடியல. I couldn't sleep. எப்போ தூங்க முடியலன்னு சொல்லியிருக்கேன்? நேற்று நைட்டு அப்படின்னா சில பேர் எப்படி பேசுங்கன்னா yesterday night. ஆனால் இந்த இடத்துல yesterday night அப்படிங்கிறத விட லாஸ்ட் நைட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? I couldn't sleep last night. என் கூட சேர்ந்து பேசுங்க. I couldn't sleep last night. இந்த couldn't அப்படிங்கிறத நம்ம could not அப்படிங்கிறத நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அதை சுருக்கி தான் couldn't அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் பேச்சு வழக்கில் பேசுங்க. நேற்று நைட்டு தூங்கவே இல்லைப்பா, தூங்கவே முடியல. I couldn't sleep last night. I couldn't sleep last night. பேசுங்க. சில பேருக்கு அந்த couldn't அப்படிங்கிறது கொஞ்சம் வரமாட்டிக்கு, கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம உச்சரிக்கும் போது ரொம்ப தப்பாக தெரியும், ரொம்ப நல்லாவே இல்லாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உச்சரிங்க. ஓகேங்களா? பேசுங்க. I couldn't sleep last night. நேற்று நான் தூங்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இதுவே நீங்கள் தூங்கலை அப்படின்னா I didn't sleep last night. அந்த didn't அப்படிங்கிறத didn't அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? I didn't sleep last night. நேற்று நான் தூங்கலை அப்படின்னா அங்கே did not வரும். நேற்று தூங்க முடியலை அப்படின்னா could not வரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு. எங்களால் முகவரியை கண்டுபிடிக்க முடியலை. ஒரு பத்திரிக்கை கொடுக்க
ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த ஏரியா நமக்கு பெருசாக தெரியாது. எவ்வளோ தேடி பார்த்து பத்திரிக்கை கொடுக்கலாம் பார்த்தா கடைசி வீட்டு அட்ரஸே தெரில. திருப்பி அப்படியே வந்துட்டோம். திருப்பி ஃபோன் பண்ணி தான் சொன்னோம் வந்துடுங்க கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு. பாருங்களேன், அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி பத்திரிக்கை கொடுக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஆனால் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. புரிஞ்சு அவங்களுக்கு? அவ்வளோதாங்க. ஓகே, எப்படி பேசலாம்? எங்களால் முகவரியை கண்டுபிடிக்க முடியலை. We couldn't find the address. That's all. We couldn't find the address. We couldn't find the address. நாங்கள் எங்களால் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் ஒன், அவளால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை. அவள் எவ்வளோ ட்ரை பண்ணான். டீச்சர் கொஷின் கேட்டாங்க, ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணா, ஆனால் ஆன்சர் பண்ண முடியலை. எப்படி பேசலாம்? அந்த she couldn't answer the questions. ஓகேங்களா? she couldn't answer the question. அவளால் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியலை. ஈஸியாக இருக்குதா? நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ வரைக்கும் நம்ம 5 பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கும். பாருங்கள், என் கூட சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் இங்கே எழுதுகிறேன். நம்ம இது வரைக்கும் 5 பார்த்துருக்கோம். ஆக்சிலரி வெர்போட நாட் ஆட் பண்ணி இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசணும், எந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பேசணும் 5 பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதுகிறேன். எழுத ஆரம்பிக்கவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வெரி குட், சூப்பர். என்ன பார்த்தோம்? சில பேர் டிட் நாட் சொல்கிறீங்க. டிட் நாட் பார்க்கல. நிறைய பேர் கரெக்டாக சொல்கிறீங்க. டூ நாட். டூ நாட். செகண்ட் என்ன பார்த்தோம் சொல்லுங்கள்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. டிட் நாட். தேர்ட் என்ன பார்த்தோம்? வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. will not. ஃபோர்த் என்ன பார்த்தோம்? can not. ஃபிஃப்த் என்ன பார்த்துருக்கோம்? could not. இப்போ ஓவராலாக உங்களுக்கு இந்த 5 ஆக்சிலரி வெர்போட நாட் எங்கெல்லாம் ஆட் பண்ணி பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகேங்க, நல்லா புரிஞ்சிருக்கு. நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நீங்களும் இந்த வீடியோவை யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இவ்வளோ நாள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இங்கிலீஷ் பேசலாம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம 10 மில்லியன் வரைக்கும் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் லைக் பண்ணுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணதுனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம 5 பார்த்துருக்கோம். இன்னும் நமக்கு 5 இருக்குது. அதை ரொம்ப குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் நாட். ஷுட் நாட்டை நம்ம ஷுடின்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஷுட் நாட்டை நம்ம ஷுடின்ட். ஓகே, இதை நம்ம எந்த இடத்துல எப்படி பேசுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? நீ அவங்க கூட சேரக்கூடாது. நல்லா கவனிங்களேன். நீ அவங்க கூட சேராத அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். நீ அவங்க கூட சேரக்கூடாது அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். நீ அங்கே போகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நீ அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒன்று போல் தெரியும், ஆனால் ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டோன்ட் வச்சு பேசும்போதும் இதே மாதிரி இருக்கும், ஷுட் நாட் வச்சு பேசும்போதும் இதே மாதிரி இருக்கும், ஆனால் இது வேறு. ஓகே, பார்க்கலாமா? நம்ம டைமை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். டு நாட் அப்படிங்கிறதுக்கும் ஷுட் நாட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் நமக்கு தெளிவாக தெரியும். இங்கே ஷுட்டு வச்சு பேசும்போது ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். நீ டைமை வேஸ்ட் ஆகாமல் கூட இருக்கலாம், அது உன்னோட கருத்தில் இருக்குது. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களாங்க? சொல்கிறேன் பார்த்தீங்களா? நீ டைமை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அட்வைஸ் பண்ணுறேன்ப்பா, நீ எப்படினாலும் எடுத்துக்கோ. வேஸ்டாக்கு இல்லை வேஸ்ட் ஆக்காமல் போ, அது உன்னோட கையில் தான் இருக்குது. ஆனால் டோன்ட்னா நீ போகாத, ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு டோன்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களாங்க? ஓகே, நம்ம பேசலாமா? நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக்கக்கூடாது.
ஏன்னா நமக்கு டைம் இல்லை, வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இதுக்கப்புறம் 7th 8th 9thலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரே இதில் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, எப்படி பேசலாம்? இங்கேயும் பாருங்களேன், மறந்துட்டேன், சாரிங்க. சப்ஜெக்ட் ஷுடன்ட் verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஓகே, பேசலாமா? we shouldn't waste. நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது. எதை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? நேரத்தை, டைம். இங்கே ஷுடன்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஷுட் நாட் இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? we should not waste time. நம்ம டைமை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தண்ணீரை நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது, வாட்டரை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. நீங்கள் பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. வெரி குட், சூப்பருங்க, சூப்பர். சாப்பாட்டை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஓகே, இந்த 2 சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்து பார்க்கலாங்க. அவள் தனியாக செல்லக்கூடாது. வீட்டில் அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பொண்ணை வெளியூருக்கு அனுப்புவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்களா, அப்பா பொண்ணை தனியாக அனுப்பாதப்பா, தனியாக அனுப்பக்கூடாது சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்மளே தனியாக நைட்டு போகிறோம், என்ன சொல்லுவாங்க, தனியாக போகக்கூடாதுப்பா சொல்லுவாங்கள்ல. ஓகே, எப்படி பேசலாம்? அவள் தனியாக செல்லக்கூடாது. she shouldn't go. தனியாக அப்படின்னா alone. அவள் தனியாக போகக்கூடாது அல்லது செல்லக்கூடாது. நெக்ஸ்ட், அவன் வேகமாக ஓட்டக்கூடாது. சில பசங்களாம் பார்த்தீங்கன்னா பைக்கை அப்படி திருகுவாங்க, சொல்லாங்க வேகமாக ஓட்டக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். he shouldn't drive fast. drive fast அப்படின்னா வேகமாக ஓட்டு. இங்கே shouldn't வருதுனால he shouldn't drive fast அப்படின்னா வேகமாக அவன் ஓட்டக்கூடாது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, இப்போ உங்களுக்கு shouldn't வச்சு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தம்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7th 8th 9thலாம் பார்த்தீங்க அப்படின்னா am not, is not, or not இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அதனால் ஒரே சென்ஸில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்களேன், இந்த am not அப்படிங்கிறது, இது am அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி verb, is அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி verb, or அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி verb. இந்த ஆக்சிலரி verb கூட not சேர்ந்து வருதுனால இல்லை அப்படின்னு முடியும். பாருங்கள், இல்லை, இல்லை, இல்லை. ஓகே, ஃபாஸ்ட்னு பாருங்களேன். நான் இப்போ படித்து கொண்டு இருக்கவில்லை. நம்ம பேச்சு வழக்கில் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கல அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் ஆம் நாட் அப்படின்னு வரும். ஒரு ஆக்ஷனை நான் இப்போ ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக செய்து கொண்டு இருக்கவில்லை. ஆம் நாட் என்ன செய்து கொண்டிருக்கவில்லை? படித்து கொண்டிருக்கவில்லை. ஸ்டடியிங். எப்போ? இப்போ, நான், அவ்வளோதான். ஆம் நாட் ஸ்டடியிங் நவ். நான் இப்போ படிச்சுட்ருக்கல, நான் இப்போ டிவி பார்த்துட்ருக்கல. எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் நாட் வாட்சிங் டிவி. இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. நான் இப்போ தூங்கிட்டு இருக்கல. புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, அடுத்து பாருங்கள். அவள் இப்போ சமைத்து கொண்டிருக்கவில்லை. இந்த இஸ் நாட் அப்படிங்கிறது ஹீ, ஷீ, இட், இந்த 3 சப்ஜெக்டோட சேர்ந்தது தான் இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப். ஹீஸ், ஷீஸ், இட் இஸ். ஓகே, அவள் இப்போ சமைத்து கொண்டிருக்கவில்லை. எப்படி பேசலாம் சொல்லுங்க பார்க்கும்? அவள் இப்போ சமைத்து கொண்டிருக்கவில்லை. ஷீ இஸ் நாட் குக்கிங். ஷீ இஸ் நாட் குக்கிங். அவள் இப்போ சமைத்து கொண்டிருக்கவில்லை. இப்போ நான் சொல்கிறேன், அவன் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. he is not eating. அவன் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. அது இப்போ தூங்கி கொண்டிருக்கவில்லை. it is not sleeping. முடிஞ்சுங்க, அவ்வளோதான். ஈஸியாக இருக்குதா? இந்த மாதிரி தாங்க, இவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனல் மூலமாக நடக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு அங்கே ஜூம் மூலமாக தான் நடக்கும், லைவ் கிளாஸ் தாங்க.
உங்களுக்கு பிபிடி வச்சு ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்ட்ஸ்க்கும் இங்கிலீஷில் என்ன வரும் அப்படிங்கிறத ரொம்ப அக்குவராக ஆணிவராக பிரித்து தான் சொல்லிக் கொடுப்போம். அங்கேயே உங்களை பேச வைப்போம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸ்க்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 1500. ஆனால் நாங்கள் அவ்வளோ வைக்கல. அதில் பாதி தான் 50% பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்கோம். அதில் பாதி குறைச்சி 750 ருபீஸ் மட்டும்தாங்க. இந்த 750 ருபீஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 or 3 மந்த்ஸ்க்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பழைய ஃபீஸ் 1500 கிட்ட வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் தாராளமாக சேரலாங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். 1 மந்தில் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாங்க. அட்மிஷன் போயிட்டுருக்கு. சீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கல, ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியோ இல்லை அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். அவர்கள் இப்போ விளையாடி கொண்டிருக்கவில்லை. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். அவர்கள் இப்போ விளையாடி கொண்டிருக்கவில்லை. They are not playing. They are not playing. அவர்கள் இப்போ விளையாடி கொண்டிருக்கவில்லை. Now ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களாங்க. They are not playing now. They are not playing now. அவர்கள் இப்போ விளையாடி கொண்டிருக்கவில்லை. சாரி, இங்கே நான் மறந்தே போயிட்டேன். அவள் இப்போ சமைத்து கொண்டிருக்கவில்லை. இங்கே இப்போ அப்படிங்கிற வார்த்தையை நான் சேர்க்கல. சாரி. Now. எப்பயுமே இந்த நவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டை குறிக்கும். ப்ரெசண்ட்டில் ஒரு ஆக்ஷன் செய்யலை, நடந்துகிட்ருக்கல அப்படிங்கிறதுனால நம்ம வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுகிறோம். ஓகேங்களா? குக்கிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங், ஸ்டடியிங், பிளேயிங். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு ஒன்றே ஒன்று இருக்குது, வாஸ் நாட். அதை நம்ம டீட்டெயிலாக சிம்பிளாக பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வாசன்ட் இல்லை அப்படின்னா வேரண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. இந்த வாசன்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறத பேச வரும்போது அங்கே வாசன்ட் வச்சு பேசுவோம். ஓகேங்களா? அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வாசன்ட் அப்படின்னு பேசுவோம். வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா வேரண்ட் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? ஓகே, நான் நேற்று படிச்சிட்ருக்கல. எப்படி பேசலாம்? ஐ வாசன்ட் ஸ்டடியிங் எஸ்டர்டே. நான் நேற்று படித்து கொண்டிருக்கவில்லை. இதுவே அவன் நேற்று படித்து கொண்டிருக்கவில்லை. ஹீ வாசன்ட் ஸ்டடியிங் எஸ்டர்டே. அவள் நேற்று படித்து கொண்டிருக்கவில்லை. She wasn't studying yesterday. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இந்த wasn't அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கும். இப்போ இதுவே நான் இப்போ படிச்சுட்டு இருக்கல அப்படின்னா எப்படி சொல்கிறேன்? ஐ ஆம் ஸ்டடியிங் நவ். நான் இப்போ படிச்சுட்ருக்கிறேன். அதுவே நான் இப்போ படிச்சுட்டு இருக்கல அப்படின்னா ஐ ஆம் நாட் ஸ்டடியிங் நவ். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ அடுத்து பாருங்கள். அவர்கள் நேற்று விளையாடி கொண்டிருக்கவில்லை. எப்படி சொல்லலாம்? they wasn't வராது, they weren't. ஓகேங்களா? they weren't playing yesterday. அவர்கள் நேற்று விளையாடி கொண்டிருக்கவில்லை. ஈஸியாக இருக்குதா? அவ்வளோதாங்க. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த 10 கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எல்லா எஃபர்ட்டும் போட்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எனக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாமல் கூட போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் மட்டும் நீங்கள் போயிடாதீங்க ப்ளீஸ். தயவு செய்து இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கான்செப்டை திருப்பி ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு தடவை பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள். வீடியோ பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள். நிறைய நோட்ஸ் எடுங்க. நிறைய சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நோட்டு போட்டு தனியாக எழுதுங்க. இங்கிலீஷ் பேசலாம்க்குன்னு தனியாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்காகவே கடையில் போய்ட்டு ஒரு பெரிய லாங் சைஸ் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த நோட்டில் நான் என்னென்னலாம் டெய்லி சொல்லிக் கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. எழுதுனதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களால் சரளமாக இங்கிலீஷ் பேச முடியுங்க. எனக்கே அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களாலும் பேச முடியும். ஓகேங்க, இப்போ நம்ம முடிக்க போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி நீங்கள் பேசுகிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.